தமிழ்ச்செல்வி கர்ப்பமாயிருக்க விஷயம் சீக்கிரமாவே சேதுவுக்கு தெரிய வந்து சேது நல்லபடியா தமிழ்ச்செல்வியை ஏத்துக்கிட்டு சந்தோஷமா வாழ்ந்தா நல்லா இருக்கும்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். தமிழ்ச்செல்வி கர்ப்பமாயிருக்க விஷயத்த இங்க மருத்துவச்சியுமே வந்து தமிழ் ரெட்டை உசுறுகாரி, அவளை நல்லபடியா பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு போனதும் வீட்டில் இருந்த எல்லாருக்குமே ரொம்பவுமே சந்தோஷமாகுது. அங்க இருந்த செல்லப்பாண்டியுமே தமிழ் சீக்கிரமா கிளம்புமா, நாம போய் சம்மந்தி வீட்டில் நீ கர்ப்பமா இருக்க விஷயத்த சொல்லணும். இல்லப்பா வேண்டாம், இப்போதைக்கு வேண்டாம். ஏன் தமிழ், ஏற்கனவே நான் பொய் சொல்லியிருக்கேன், இப்போ கண்டிப்பா என்னை நம்பவே மாட்டாங்க. முட்டாள் மாதிரி பேசாத தமிழ். எந்த காரணத்துக்காக நீயும் சேது மாப்பிளையும் பிரிஞ்சிருக்கீங்களோ அதே காரணம் இப்போ உன் வயிற்றுல குழந்தை வளர்ந்துருக்கு. இந்த குழந்தைய பத்தின விஷயத்த இதுக்கப்புறமும் மறைக்க வேண்டாம். நீ மட்டும் போய் இந்த விஷயத்த சொன்னேன்னு வச்சுக்கோ, கண்டிப்பா மாப்பிள்ளை மனசு மாறி உன்னை ஏத்துப்பாரு. அங்க இருக்க எல்லாருமே ஏத்துப்பாங்க. நீ கிளம்பு, வா போலாம் அப்படின்னு அங்க இருந்த செல்லப்பாண்டி சொல்ல உடனே வசந்தியுமே, ஆமா தமிழ், உனக்கு நல்ல காலம் பிறந்திருக்கு. அந்த கடவுளை பார்த்து உன் வயிற்றுல கருவை உண்டாயிருக்காரு. நீ கிளம்பு வா அப்படின்னு ரெண்டு பேருமே வற்புறுத்த தமிழ்ச்செல்வியுமே சேதுவோட நினைப்பிலேயே, சரிம்மா நீங்க சொல்ற மாதிரி நான் வரேன், மாமா என்னை ஏத்துக்கிட்டா எனக்கு சந்தோஷம். அடியே முட்டாளா, நீ வந்து பிறக்க போறதா உன் புருஷன் ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்கான். அப்படி இருக்கும்போது இந்த விஷயத்த நீ சொல்லாம மறைச்சன்னு வச்சுக்கோ, இன்னும் தான் உன் மேல கோவம் வரும். பேசாம நீ கிளம்பு. அம்மா, அதுக்கு முன்னாடி இன்றைக்கு ஃபோன் பண்ணி எல்லாரும் வீட்டுக்கு வந்துட்டாங்களா, இப்போ நிலவரம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நான் கர்ப்பமாக இருக்க விஷயத்த மோகநாத்த கிட்ட சொல்கிறேம்மா. அவங்க கிட்ட சொன்னதுக்கப்புறம் அவங்க வர சொன்னால் நம்ம போகலாம். நிலமை ஒரு வேளை சரியில்லைன்னு சொல்லிட்டா நாம் போக வேண்டாமா அப்படின்னு தமிழ்ச்செல்வி சொல்ல, சரி சரி, நீயும் சொல்கிறது எனக்கு என்னமோ சரின்னு தான் படுது. முதல்ல நீ சம்மந்திக்கு ஃபோன் பண்ணி பேசு அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் தமிழ்ச்செல்வியுமே மோகனாவுக்கு ஃபோன் பண்ண, மோகனாவுமே தமிழ்ச்செல்வி ஃபோன் பண்ணுறது தெரிஞ்சு தனியாகவே வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. சொல்லுமா தமிழ், இப்போ தான் மாமாவை ஹாஸ்பிட்டல்லேருந்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்திருக்கோம். அத்தை உண்மையாகவே வா, எனக்கு மாமா நல்லாயி வந்திருக்கிறத நினைக்கும் போது சந்தோஷமாக தான் இருக்குது. அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். என்னம்மா சொல்கிற, என்ன விஷயம்? அத்தை, நான் கர்ப்பமாக இருக்கேன். இப்போதான் மருத்துவச்சி வந்து என் வயிற்றுல குழந்தை வளர்கிறத பற்றி சொல்லிட்டு போனாங்க. நான் காலையிலேருந்து வாந்தி எடுத்துக்கிட்டு இருந்தேன். வீட்டில் இருந்து எல்லாருமே சந்தேகப்பட்டு மருத்துவச்சியை கூப்பிட்டு என்னை பண்ணி பார்த்தாங்க. அதில் தான் அவங்க சொன்னாங்க நான் கர்ப்பமாக இருக்கிறத. உண்மையாகவே நான் இப்போ கர்ப்பமாக இருக்கேன் அத்தை அப்படின்னு தமிழ்ச்செல்வி சொல்ல, இதை கேட்டதும் மோகனாவுக்குமே அங்கே ரொம்பவுமே சந்தோஷமாகுது. என்ன தமிழ் சொல்கிற, உண்மையாகவே வா, நீ சொல்கிறது மட்டும் உண்மையாக இருந்ததுன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஐயோ அத்தை, உண்மையாலுமே தான். உடனே அங்கே இருந்த வசந்தியுமே, சமந்தி உண்மையாகவே தமிழ்ச்செல்வி கர்ப்பமாயிருக்கா, காலையிலேருந்து வாந்தியாக எடுத்துக்கிட்டு இருந்தா. நான் தான் மருத்துவச்சியை கூட்டிகிட்டு வந்து காட்டினேன். இப்போது அவள் உண்மையாகவே கர்ப்பமாக இருக்கிறதா சொல்லிட்டு போயிட்டாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதனால தான் இப்போவே நாங்கள் கிளம்பி வரலான்னு அங்கே வந்து மாப்பிள்ளை சம்மந்தி எல்லார்கிட்டேயும் சொன்னால் தமிழ்ச்செல்வி ஏற்றுப்பாங்களேன்னு ஒரு ஆசையில் உங்ககிட்ட முன்னாடியே சொல்லலான்னு ஃபோன் பண்ணேன். அங்கே நிலைமை எப்படி இருக்குது? நிலைமை இப்போதைக்கு சரியில்லை தான். ஏன்னா இப்போ தான் அவரை ஹாஸ்பிட்டல்லேருந்து கூட்டிகிட்டு வந்தோம். ஆனாலும் பரவாயில்ல, இப்போ இருக்க எல்லாருமே இருக்க நிலைமைக்கு தமிழ்ச்செல்வி கர்ப்பமாக இருக்க விஷயம் மட்டும் சேது அவருக்குன்னு தெரிய வந்தா கண்டிப்பாக எல்லாருமே சந்தோஷமாவாங்க. இந்த குடும்பம் பழைய மாதிரி சந்தோஷமாக இருக்கும். நீ முதல்ல கிளம்பி வா தமிழ் அப்படின்னு தமிழ்ச்செல்வி கிட்ட மோகனாவும் சொல்ல, தமிழ் உன்கிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும், ஃபோனை எடுத்துக்கிட்டு தனியாக வா அப்படின்னு மோகனா சொன்னதும் தமிழ்ச்செல்வியுமே இங்கே தனியாக போய் மோகனா கிட்டேயும் பேச ஆரம்பிக்கிறாங்க. தமிழ், உன்கிட்ட ஒரு விஷயம் கேட்கணும். ஆமாம், நாம் ஊருக்கு போகிறதுக்கு முன்னாடி நீ தலைக்கு ஊற்றிக்கிட்டு இருந்தியே, அதுக்கப்புறம் எப்படி இதெல்லாம் நடந்தது அப்படின்னு மோகனா கேட்டதும், அத்தை உங்களோட சந்தேகம் எனக்கு நல்லாவே புரியுது. அன்னைக்கு நான் மாமாவை தேடி காட்டுக்குள்ளே போனல, அப்போது நானும் மாமாவும் காட்டுக்குள்ளே ஒரு பள்ளத்துக்குள்ளே மாட்டிக்கிட்டோம். அந்த நேரம் எனக்கு ரொம்ப பசி எடுத்தது. சரின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு மரத்தில் ஒரு பழத்தை மாமா தட்டி எடுத்தாரு. அந்த பழத்தை நானும் மாமாவும் ஒன்றா சாப்பிட்டோம். சாப்பிட்ட கொஞ்ச நேரத்தில் எங்களையே மறந்து நாங்கள் ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்துட்டோம் அத்தை. அதில் உருவான கருதான் போல இது. எனக்கு இப்போதான் சந்தோஷமாக இருக்குது. என்ன சொல்கிற தமிழ், இதை கேட்கும்போது எனக்குமே சந்தோஷமாக இருக்குது. ஆமாம் அத்தை, அதனால தான் அன்றைக்கி மந்திரப்பூ எடுத்துகிட்டு வந்து காட்டிச்சி அம்மன் கோவிலில் மாமா விளக்கு ஏற்றும் போது அந்த விளக்கும் எரிஞ்சுது.
பொம்பளை பொண்ணு பிறக்கும்னு மாமா வேண்டிக்கிட்டு எவ்வளவோ கஷ்டப்பட்டாரு. இன்னைக்கு அது நிறைவேறிடுச்சு. சரி சரி தமிழ், நீ சொல்றத கேட்கும்போது எனக்குமே சந்தோஷமா இருக்கு. நீ சீக்கிரமா கிளம்பி வீட்டுக்கு வா அப்படின்னு மோகனா சொல்ல, சரிங்க அத்தை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இங்க செல்லப்பாண்டி, வசந்தி, தமிழ்ச்செல்வின்னு 3 பேருமே கிளம்பி நேரா அங்க ராஜாங்கத்தோட வீட்டுக்கும் போறாங்க. இன்னொரு பக்கம் இங்க சன்னாசி கிட்ட ஒரு வழியா கெஞ்சி கதறி அதுக்கப்புறமா இங்க சாவித்திரியும் தாமரையுமே வீட்டுக்குள்ள வர, அங்க வந்த தாமரை இருந்துகிட்டு, அம்மா எப்படியோ நாம இந்த வீட்டுக்குள்ள வந்தாச்சு. ஆமாண்டி, ராஜாங்க அண்ணனுக்கு மட்டும் இப்படி நடக்கலனா கண்டிப்பா நம்மளால உள்ள வர முடியாது. ஏதோ ஒரு சாக்கு வச்சு நாம உள்ள வந்துட்டோம். முதல்ல அந்த ஈஸ்வரிய வீட்டை விட்டு வெளியே துரத்தணும்டி. ஏன்னா இன்னொரு சேதுவுக்கும் உனக்கும் அன்னைக்கு மட்டும் ஈஸ்வரி தடுத்து நிறுத்தலைன்னா கல்யாணமாகி இன்னொரு 2 பேரும் சந்தோஷமா இருந்திருப்பீங்க. எல்லாத்துக்கும் காரணம் அந்த ஈஸ்வரி தான். அவ இந்த வீட்டுல இருக்கவே கூடாது. அந்த தமிழ்ச்செல்விய எப்படியோ நாம ஒழிச்சு கட்டிட்டோம். இனிமே அவ இந்த வீட்டு பக்கம் வரவே மாட்டா அப்படின்னு பேசிக்கிட்டு இருந்த நேரம் அங்க தமிழ்ச்செல்வி, செல்லப்பாண்டி, வசந்தின்னு 3 பேருமே வீட்டு வாசல்ல வந்து நிக்கிறாங்க. வந்த 3 பேரையும் இங்க மோகனாவுமே, தமிழ்ச்செல்வி வாமா உள்ள வா அப்படின்னு மோகனா சொல்ல, தமிழ்ச்செல்விய பார்த்ததும் அங்க வந்த சாவித்திரியோ, மதனி என்ன மதனி இது, இவளை எதுக்காக வீட்டுக்குள்ள குடும்பத்தோட விடுறீங்க? இவளை ராஜாங்க அண்ணன் வீட்டை விட்டு வெளியே துரத்தி விட்டாரு. நீங்க என்னடானா உறவு ஒட்டிக்க வைக்கிறதுக்காக உள்ள கூட்டிட்டு வரீங்களா? ஏ தமிழ், இந்த வீட்டை விட்டு வெளியே போடி அப்படின்னு அங்க சாவித்திரி சொல்ல, உடனே அங்க மோகனா இருந்துகிட்டு, இங்க பாரு சாவித்திரி, தேவையில்லாத இந்த விஷயத்துல நீ தலையிடாத. உன்னை இந்த ஒரு ஓரமா தங்கறதுக்கு மட்டும்தான் இந்த வீட்டுல உனக்கு இடம் கொடுத்துருக்காங்க. நீ செஞ்ச துரோகத்தை விட இவ எதுவும் பெருசா செஞ்சிடல. பேசாம உன் வேலையை பார்த்துக்கிட்டு ஓரமா நில்லு. அப்படி இல்லைன்னா நான் அவர்கிட்ட சொல்லி மறுபடியும் உன்னை இந்த வீட்டை விட்டு வெளியே துரத்தி விட்டுருவேன். ஜாக்கிரதை. அம்மா நீ வேற அமைதியா இருமா. அவங்க பாட்டுக்குன்னு ஏதாவது சொல்லி அதுக்கப்புறம் நம்ம மறுபடியும் பழைய மாதிரி அந்த கொட்டாக்குள்ளேயே போயிட போறோம் அப்படின்னு எங்க தாமரையுமே சாவித்திரிய அமைதியாக்குறாங்க. இன்னொரு பக்கம் மோகனாவோ, தமிழ் அவ கிடக்குறா, நீ உள்ள வா அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ச்செல்வியை உள்ளேயும் மோகனா அழைச்சிக்கிட்டு போக, இதை தெரிஞ்சுக்கிட்டதும் அங்க சித்ராவுமே வேக வேகமா ஓடி போய் அங்க ஈஸ்வரி கிட்ட எல்லாத்தையும் சொல்ல, என்னது அந்த தமிழ் மறுபடியும் வீட்டுக்குள்ள வந்திருக்காளா? அவளை எப்படியாவது வீட்டை விட்டு வெளியே துரத்தணும் தானே பார்த்தோம். இப்போ எதுக்காக அவ இங்க வந்திருக்கா? அவகிட்ட நம்மளால எதுவுமே பேசக்கூட முடியாதே. ஏன்னா போஸோட எல்லா விஷயமும் அவகிட்ட தான் இருக்கு. நம்ம இந்த விஷயத்துல எதுவும் பேச முடியாத ஒரு ஊமையா தான் இருக்கணும் சித்ரா. சரி வா, அங்க என்னதான் நடக்குதுன்னு நாம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி, சித்ரான்னு 2 பேருமே கிளம்பி கீழையும் வராங்க. தமிழ்ச்செல்வி வீட்டுக்குள்ள வந்திருக்கிறத பார்த்ததும் அங்க இருந்த சேதுவோ, ஏய் நீ எதுக்குடி இங்க வந்த? உன்னை ஹாஸ்பிட்டல்லே வந்து அப்பாவை பார்க்க கூடாதுன்னு துரத்தி விட்டேன். இப்போ குடும்பத்தோட இங்க வந்து சீன் போட வந்திருக்கீங்களா? அப்படியே ஒட்டி உறவாடிக்கிட்டு இங்கே இருந்துடலான்னு பாக்குறியா? ஒழுங்கு மரியாதையா இங்க இருந்து வெளியே போடி. உன் முகத்துல முழிக்கிறது கூட பாவம்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன். ஒவ்வொரு நாளும் நீ சொன்ன பொய்யெல்லாம் நினைச்சு எனக்கு அப்படியே என்ன பண்றதுன்னே தெரியல. அப்படி புழுங்கிக்கிட்டு இருக்கேன். இங்க இருந்து வெளியே போடி. இந்த ஜென்மத்துல மட்டும் இல்ல, எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் உன்னை நான் மன்னிக்கவே மாட்டேன்டி அப்படின்னு வந்த கோவத்துக்கு சேதுவோ ரொம்ப கத்திக்கிட்டு இருக்க. உடனே மோகனா இருந்துகிட்டு, கொஞ்சம் அமைதியா இருப்பா சேது. தமிழ்ச்செல்வி எதுக்கு வந்திருக்கான்னு இன்னும் கொஞ்ச நேரத்துல சொல்லிடுவா. நீ போய் அப்பாவை கூட்டிட்டு வா அப்படின்னு மோகனா சொன்னதும், என்ன எதுக்காக இவளை இன்னும் வீட்டு உள்ள விட்டு வச்சிருக்கீங்க? எனக்கு பிடிக்கலன்னு சொல்றேன், ஆளுக்கு இவளுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கீங்க. முதல்ல இவளை வீட்டு விட்டு வெளியே துரத்துங்க. ஏய் வெளியே போடி அப்படின்னு கோவத்தோட பேச, உடனே அங்க இருந்த வசந்தியோ, இங்க பாருங்க மாப்பிள்ள, தமிழ்ச்செல்வியும் நாங்களும் எதுக்காக வந்திருக்கோம்னு நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா நீங்க எங்களை வீட்டை விட்டு துரத்த மாட்டீங்க. நீங்க போய் சம்மந்தியை கூட்டிட்டு வாங்க அப்படின்னு வசந்தி சொல்ல, உடனே அங்க அப்பத்தாவும், ஏ சேது அதான் சொல்றாங்கல்ல, போய் ராஜாங்கத்தை கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கத்தையும் இங்க வீல் சேர்ல வச்சு தள்ளிக்கிட்டு வெளியவும் வராங்க. தமிழ்ச்செல்வி அங்க வந்து இருக்கிறத பார்த்ததும் அங்க இருந்த ராஜாங்கத்துக்கோ ரொம்பவுமே கோவம் வந்து, இவ எதுக்காக இங்க வந்திருக்கா? இவளை வீட்டை விட்டு வெளியே அனுப்புங்க. நான் தான் சொல்லிட்டேல, இவங்களுக்கும் நமக்கும் எந்த உறவும் கிடையாதுன்னு. இன்னமும் எதுக்காக நம்ம வீடு தேடி வந்துகிட்டு இருக்காங்க? வேண்டாம், இவங்க முகத்துல நாம முழிக்கவே வேண்டாம், வெளியே போயிடுங்க அப்படின்னு ராஜாங்கம் பேசிக்கிட்டு இருக்க. உடனே அங்க இருந்த செல்லப்பாண்டியோ, சம்மந்தி நாங்க உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்றதுக்காக தான் இங்க வந்திருக்கோம். ஆமாங்க, தமிழ் கர்ப்பமா இருக்கலாம் அப்படின்னு மோகனா ராஜாங்கத்துக்கிட்ட சொல்ல, அங்க ராஜாங்கத்துக்கோ என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு தெரியாம அப்படியே ஒரு பக்கம் அமைதியா இருக்க. இன்னொரு பக்கம் அங்க வந்த அப்பத்தாவோ, என்னது இவ கர்ப்பமா இருக்காளா?
மறுபடியும் எல்லார்கிட்டயும் நீ பொய் சொல்லியிருக்கியா? மறுபடியும் சேது கூட சேர்றதுக்கு ஏதாவது ஒரு நாடகத்தை நடத்தி உள்ள வரணும்னு நினைச்சு இப்படி வந்திருக்கியா தமிழு? ஏன் தமிழு, ஏற்கனவே பொய் சொல்லி இந்த வீட்டில் இருந்த நிம்மதி எல்லாத்தையும் கெடுத்த. இப்போ மறுபடியும் நீ கர்ப்பமா இருக்கிறத நாங்க நம்பணுமா? அப்படின்னு அப்பத்தா சொல்ல, உடனே அங்க இருந்த சாவித்திரியோ, அப்படி சொல்லுங்க, இவ வேணும்னே பொய் சொல்லி நாடகமாடிதான் இந்த வீட்டுக்குள்ள வரணும்னு சொல்லிட்டு எல்லார்கிட்டயும் பொய் சொல்லிட்டு இருக்கா. ஏய், முதல்ல வீட்டை விட்டு வெளியே போடி. இனிமேலும் நீ கர்ப்பமா இருக்கிறத சொன்னா யாருமே நம்ப மாட்டாங்க. சாவித்ரி, நான் உன்னை என்ன சொன்னேன்? வாயை முடிக்கிட்டு அமைதியா இருன்னு தானே சொன்னேன். பேசாம நில்லு. தமிழு, நீ பேசுமா? ஆமா மாமா, நான் கர்ப்பமா இருக்கேன். காலையில தான் மருத்துவச்சி வந்து என்கிட்ட என்னை செக் பண்ணி நீ கர்ப்பமா இருக்கேன்னு சொல்லிட்டு போனாங்க. நான் உண்மையாவே கர்ப்பமா இருக்கேன் அப்படின்னு தமிழ்ச்செல்வி சொல்ல, ஆனாலும் சேதுவும் ராஜாங்கமும் அங்க நம்பாமையே அமைதியாவே நின்றுக்கிட்டு இருக்காங்க. உடனே அப்பத்தா இருந்துக்கிட்டு, ஆமா, நீ கர்ப்பம்னு சொல்லி எங்களை எல்லாம் ஏமாத்தின. இப்போ நீ உண்மையாவே கர்ப்பமா இருக்குன்னு நாங்க எப்படி நம்புறது தமிழு? நீ சொல்றது உண்மையா பொய்யா? அப்படின்னு அப்பத்தா ஒரு பக்கம் ரொம்ப கோவத்தோட பேச, எனக்கு தெரியும் அம்மாச்சி, நீங்க யாருமே நம்ப மாட்டீங்கன்னு. நான் கர்ப்பமா இருக்கேன்னு இதோ இந்த பிரெக்னன்சி சிப்ல இருக்கு. யாரு கர்ப்பமா இருக்காங்க இல்லைன்றத இது மூலயமா தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு தமிழ்ச்செல்வி அங்க டெஸ்ட் பண்ண பிரெக்னன்சி சிப்பையும் எல்லார் முன்னாடியும் எடுத்து காட்ட, அங்க இருந்த சேதுவுக்கோ ஒரு பக்கம் சந்தோஷமா இருந்தாலும் இன்னொரு பக்கம் கொஞ்சமாவே கோவத்தோட அமைதியாவே நின்னுக்கிட்டு இருக்காரு. அம்மா, என்னம்மா, இவ உண்மையாவே கர்ப்பமா தான் இருக்கா போல. இவ கையில அந்த பிரெக்னன்சி சிப்பை காட்டுறாமா? அப்போ இவ உண்மையாவே கர்ப்பமா தான் இருக்கா. ஐயோ, என்னம்மா பண்றது? இவளை வீட்டை விட்டு வெளியே துரத்தலான்னு பார்த்தா கடைசியில இப்படி வந்து ஒட்டிக்கிட்டாலே. சாவித்திரி கிட்ட ஒரு பக்கம் தாமரை சொன்னாலும் இன்னொரு பக்கம் சித்ரா இருந்துக்கிட்டு, அம்மா, என்னம்மா இது? நம்ம போஸ் இந்த வீட்டை விட்டு போயிட்டான். இவ இப்ப மறுபடியும் வீட்டுக்குள்ள வரா. ஐயோ, எல்லாமே இந்த தமிழ்ச்செல்விக்கு சாதகமாவே நடக்குதே. ஆமாண்டி, என்னால இப்போதைக்கு எதுவுமே பேச முடியாம ஒரு தண்டமா தான் நான் இங்க நின்னுகிட்டு இருக்கேன். சரி, பார்க்கலாம் என்னதான் நடக்குதுன்னு. உடனே மோகனா இருந்துகிட்டு, என்னங்க, அதான் அவளே சொல்றாளே தான் கர்ப்பமா இருக்கான்றத ஏன் நீங்க இன்னும் நம்பல? இல்ல, என்னால இப்போ வரைக்கும் நம்ப முடியல. இப்பவே டாக்டரை வர சொல்லுங்க. டாக்டரை வர சொல்லி இவளை செக் பண்ணி அதுக்கப்புறம் டாக்டர் வாயாலேயே எங்க நேர்ல இவ கர்ப்பமா இருக்க விஷயத்த சொன்னாதான் நாங்க நம்புவோம் அப்படின்னு ராஜாங்கமும் சொல்ல, கொஞ்ச நேரத்துல டாக்டருமே அங்க வர வைக்கிறாங்க. வந்த டாக்டருமே தமிழ்ச்செல்வி கர்ப்பமா இருக்க விஷயத்த எல்லார்கிட்டயும் சொல்ல, சேதுவுக்கோ ரொம்பவுமே சந்தோஷமாகுது. இன்னொரு பக்கம் ராஜாங்கத்துக்குமே சந்தோஷமாக. உடனே அப்பத்தா இருந்துக்கிட்டு, அப்புறம் என்ன ராஜாங்கம், அதான் தமிழ்ச்செல்வி கர்ப்பமா இருக்காளே, என் பேரன் சேது ஏமாற மாட்டான். கண்டிப்பா அவ அம்மா தமிழ்ச்செல்வியோட வயித்துல வந்து பிறக்கத்தான் போறா. சேது, தமிழ்ச்செல்வியை ஏத்துக்கையா. அவ உண்மையாலுமே உன்னோட வாரிச சுமக்கிறா. இந்த குடும்ப வாரிசு அவ வயித்துல வளருது. என்னதான் அவ சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி வசந்தி செல்லப்பாண்டி சொன்ன பொய்யுக்காக அவளும் பொய் சொல்ல வேண்டியதாயிடுச்சு. இனிமே தமிழ்ச்செல்வி பொய் சொல்ல வேண்டிய நிலைமையே இல்ல. தயவு செஞ்சு அவளை ஏத்துக்கப்பா அப்படின்னு அப்பத்தாவும் மோகனாவுமே தமிழ்ச்செல்விக்காக சேதுக்கிட்ட சொல்ல, அங்க இருந்த வசந்தியும் செல்லப்பாண்டியும் எல்லார்கிட்டையும் மன்னிப்பு கேட்டு, தமிழ்ச்செல்விய நீங்க நல்லபடியா ஏத்துக்கங்க. இனிமே அவ எந்த ஒரு காரியத்திலையும் பொய் சொல்ல மாட்டா அப்படின்னு சொல்ல, அங்க இருந்த ராஜாங்கமுமே, சேது, அதான் டாக்டரே வந்து தமிழ்ச்செல்வி கர்ப்பமா இருக்க விஷயத்த சொல்லிட்டாங்களே. அவ கர்ப்பமா இருக்கிறதுனால இனிமேலும் நீங்க பிரிஞ்சிருக்க வேண்டாம். எப்பவும் போல நீங்க சந்தோஷமா இருக்கலாம். நீ தமிழ்ச்செல்விய மனசார ஏத்துக்க அப்படின்னு ராஜாங்க சொன்னதும் அங்க சேதுவுமே தமிழ்ச்செல்விய, இனிமேலாவது எனக்கு நீ உண்மையா இரு தமிழு. இப்ப கூட நான் உன்னை எதுக்காக ஏத்துக்கிட்டேன்னா, ஏன் அம்மா உண்மையாலுமே உன் வயித்துல வளர்றாங்கன்ற காரணத்துக்காக தான். இல்லைங்க, ஏதோ ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையால உங்ககிட்ட நான் பொய் சொல்ல வேண்டியதாயிடுச்சு. இனிமேலும் உங்ககிட்ட நான் பொய் சொல்ல மாட்டேன், இது சத்தியங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ச்செல்வியுமே இங்க சேதுவோட ஒன்று சேர்றாங்க. ஐயோ ஐயோ ஐயோ, எதெல்லாம் நடக்கக்கூடாதுன்னு நினைச்சோமோ அதெல்லாம் இப்போ ஒன்றா நடக்குதே. இந்த தமிழ்ச்செல்வியை ஒட்டு மொத்தமாக ஏற கட்டிட்டு என் பொண்ணு அந்த சேது கிட்ட கல்யாணம் பண்ணி கொடுத்துடலான்னு பார்த்தா இது நடக்கவே நடக்காது போல இருக்கே அப்படின்னு சாவித்திரியுமே அங்கே சேது தமிழ் ஒன்று சேர்ந்ததை பார்த்து ரொம்பவுமே வயிற்றுச்சல் பட்டுக்கிட்டு இருக்காங்க.